to just say thank you to Johnson sir and Raj sir and Santanam sir for making me a part of this film. I couldn't have asked for a better film and team to debut with in the Tamil film industry. I'm so lucky, and Gopi sir also, thank you so much. I don't think that I didn't have any expectation in terms of, you know, when you go into a new industry, sometimes you're very nervous, you don't know how it's going to be, but I've just had the best experience ever. And I'm so lucky that Santosh sir has done the music for the film. I love the songs myself. I know I'm saying it myself, you can't talk about your own film like that, but I love the music, and I hope that people love it, and I hope that people see the film. And if I do get a chance to work more in the Tamil film industry, which I hope I do, I hope next time I'll be talking to you in Tamil, which would be the goal. So thank you. அப்புறம் இந்த படத்தினுடைய மெயினாக எனக்கு ஒரு ஈக்குவலான இன்னொரு கேரக்டர் இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை ஹோல்டு பண்ண முடியும். ஏன்னா ஒரு பிராமின் கேர்ளுக்கும் ஒரு 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 லோக்கல் பையன் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ நம்ம ஆன் ஸ்பாட்டில் திடீர்னு நிறைய கலாய்ப்போம், ஒரு விஷயம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம், டக்குன்னு ஏதாவது ஒன்று ஆட் ஆன் பண்ணுவேன். ஸோ சும்மாவே இருக்க மாட்டேன். ஸோ இதுக்கு ஹோல்டு பண்ணுற மாதிரி ஒரு ஆப்போசிட் கேரக்டர் ஒரு ஹீரோயின் வேணும் அப்படின்னும் பொழுது நிறைய ஹீரோயின்ஸ் வந்துட்டு தேடி சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜான்சன் ப்ரொடியூசர் எல்லாரும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரை பார்த்துட்டாங்க. ஸோ அதில் கரெக்டாக நாங்கள் நினச்ச மாதிரி அந்த லுக் அண்ட் ஃபீலில் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஜான்சன் சொன்ன மாதிரி அந்த டயலாக் சொல்லிட்டா போதும். ஸோ வெரி ப்ரில்லியன்ட். அப்புறம் நல்ல பயங்கரமான பர்ஃபார்மர் தாரா. ஸோ இல்லாட்டி ஈக்குவலாக, ஏன்னா த்ரூ அவுட் ஃபிலிமே நான் மற்றவங்களோட இருக்கிறத விட ஹீரோயினோட கலாய்க்கிறது தான் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கூட டீசரில் பார்த்துருப்பீங்க, தயிர் சாதமே 5 வகை பண்ணோன்னா ஒன்றா கவுண்டர் அடிப்போம், கறி குழம்புல எலும்பும், கதையை வேணா கிளம்பு அப்படின்னு. ஸோ இதுக்கு எல்லாத்தையுமே ஆப்போசிட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒத்துழைப்பு, அவங்க டேட்ஸ் கொடுத்தது, நம்ம கேட்கும் போதெல்லாம் கூட இருந்து பண்ணது, ஸோ இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்ஸ் தாரா. ஸோ ஃபுல்லாகவே அந்த காஸ்டியூமில் தான் இருந்து எடுப்பார். பட் கோபி எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஒரு ஒரு இந்த லைட்டுன்றது இல்லாமல் வெறும் தர்மாக்கல் வச்சே ஹீரோ அழகாக காட்ட முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணவர். ஸோ என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஹீரோயின் சொல்ல வேணா, ஆல்ரெடி அவங்க நல்லா தான் இருக்காங்க, படப்படன்னு ரசகுல்லா மாதிரி அவங்கள காட்டியிருப்பார். ஸோ என்னை வந்து நல்லாவே காமிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. அந்த ஹீரோயினை பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து ஃபேண்டாஸ்டிக், ப்ரில்லியன்ட். அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை. அவங்கக்கிட்ட நான் வந்து சொன்னது மேக்ஸிமம் ஒரு 5 வார்த்தை நினைக்கிறேன். கம், கோ, ஸ்மைல், ஃபீல், ஐ ஓப்பன், அவ்வளோதான். இதை வச்சே முடிச்சிட்டாங்க படத்தை. அதான் அவங்களுக்கு என்னென்னா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இப்போ நியூஸில் வந்து அந்த சொல்லுவாங்களே ஊமை பாஷை பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி தான் அவங்கக்கிட்ட அந்த சீன் படிப்பாங்க, அவங்களுக்கு புரிஞ்சிடும். லிட்டில் எமோஷ்னல், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் ஏதோ சொல்லி, ஆனால் வர வேண்டியது கரெக்டாக வந்துடுச்சு. அந்த விஷயத்தில் சூப்பர். எனக்கும் நம்பிக்கை வந்துடுச்சு. இனிமேல் எந்த ஹீரோயின் ஹிந்தியில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்து வந்தாலும் நம்மளால வேலை வாங்கிட முடியும், அவங்களுக்கு கதை புரிஞ்சா.